Hello students, today we are going to see blood groups. Commonly two types of blood groupings are done. They are ABO and RH which are widely used all over the world. ஸோ ஒரு பிளட்டுன்னு எடுத்து டெஸ்டிங்னு கொடுத்தோன்னா என்ன குரூப் அப்படின்னு பார்க்கணுன்னா அது ஏபிஓ. இது 3 பிரிவில் தான் ஏதோ ஒன்றா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்ஹெச்சை தனியாக டெஸ்ட் பண்ணுறது ஆர்ஹெச் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ். ஓகே, ஏபிஓ பிளட் குரூப்பிங் depending on the presence or absence of surface antigen on the RBCs. ஸோ ஆர்பிசிஸ்லேயே ரெட் பிளட் கார்பசல்ஸில் சர்ஃபேஸில் ஆன்டிஜன்ஸ் இருக்கும். அந்த ப்ரெசன்ஸை வச்சு blood group in individual belongs to 4 different types, namely A, B, AB and O. ஓகே, ஸோ ஆர்பிசிஸில் அந்த சர்ஃபேஸில் ஆன்டிஜன் இருக்குது. அந்த ஆன்டிஜனோட ப்ரெசன்ஸை வச்சு ஏன்னு சொல்லலாம், பி சொல்லலாம், ஏபி சொல்லலாம், ஓன்னு சொல்லலாம். தி பிளாஸ்மா ஆஃப் ஏ, பி அண்ட் ஓ இண்டிவிஜுவல்ஸ் ஹாவ் நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் in them. Okay, so நேச்சுரலாகவே ஆன்டிபாடிஸ் இருக்குது. சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ஸ் ஆர் கால்ட் அக்ளூட்டினோஜன்ஸ். சர்ஃபேஸ்லேருந்து ஆர்பிசிஸில் இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற ஆன்டிஜன்ஸுக்கு பேர் அக்ளூட்டினோஜன்ஸ். தி ஆன்டிபாடிஸ் அதாவது பிளாஸ்மா ஆஃப் ஏபிஓ. பிளட்டுன்னு எடுத்தனோன்னா பிளாஸ்மா இருக்குது. அந்த பிளாஸ்மாவில் இருக்கிற நேச்சுரலாகவே ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு பேர் அக்ளூட்டினின்ஸ். Okay, the antibodies agglutinin acting on agglutinogen A is called anti-A and agglutinin acting on agglutinogen B is called anti-B. ஓகே, இந்த இடம் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஏபிஓ 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆர்பிசிலையும் ஆன்டிஜன்கிறது சர்ஃபேஸில் ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம். சர்ஃபேஸில் இருக்கிற ஆன்டிஜன் பேர் அக்ளூட்டினோஜன்ஸ்ன்னு பேர். அதே மாதிரி பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ்னு இருக்குது. அந்த ஆன்டிபாடிஸ் அதாவது அக்ளூட்டினோஜன் அக்ளூட்டினின் ஆன்டிபாடிஸுக்கு. ஸோ ஆன்டிஜன் ஏ அக்ளூட்டினின் ஆக்டிங் ஆன் அக்ளூட்டினோஜன் பி is called anti-B. Agglutinogens are absent in O blood group. So A, B தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏபியை படிச்சுட்டு ஓன்னு பார்த்தோன்னாக்க அக்ளூட்டினோஜன்ஸ் கிடையவே கிடையாது O blood குரூப்புக்கு. அக்ளூட்டினோஜன் A and B are present in AB blood group and do not contain anti-A and anti-B. ஸோ இந்த டேப்லெட் காலத்தை பார்த்தா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஓங்கிற பிளட் குரூப்புக்கு அக்ளூட்டினோஜன்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அக்ளூட்டினோஜன்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ப்ரெசன்ட் இன் ஏபி பிளட் குரூப்புக்கு ரெண்டும் ஏவும் இருக்குது பியும் இருக்குது அக்ளூட்டினோஜன்ஸ். ஆனால் ஆன்டிபாடி ஏ அண்ட் ஆன்டிபாடி பி கிடையவே கிடையாது. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆன்டிஜன்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் இன் த பிளட் குரூப்ஸ் ஆர் ஷோன் இன் டேபிள். ஓகே, அதான் சொன்னேன், டேபிளை பார்த்தா கிளியராக புரியும். அண்ட் டேபிள் மஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் ஏபிஓ பிளட் குரூப்பிங் வந்ததுன்னா அந்த டேபிள் ட்ரா பண்ணணும். ஏபி அண்ட் ஓ ஆர் மேஜர் அல்லீலிக் A, B and O are major allelic genes in ABO system. All agglutinogens contain sucrose, D-galactose, N-acetyl glucosamine and 11 terminal amino acids. The attachments of the terminal amino acids are dependent on the gene products of A and B. The reaction is catalyzed by glycosyl transferase. ஓகே, ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக இது தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு என்னென்ன பிளட் குரூப்ஸில் ஏபிஓன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் அக்ளூட்டினோஜன், வாட் இஸ் அக்ளூட்டினின் அது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏக்கு ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ளூட்டினோஜன் அந்த டிஃப்ரென்சியேஷன் மட்டும் தெரிஞ்சுட்டா இஸ் மோர் தேன் இனஃப். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர்ஹெச் ஃபேக்டர். ஆர்ஹெச் ஃபேக்டர் இஸ் எ ப்ரோட்டீன். அது ஒரு ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். ஓகே, ஸோ ரெட் பிளட் செல்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அந்த இடத்துல ஆர்பிசிஸ்லேயே என்ன இருக்குதுன்னு சொன்னோம், சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த இடத்துல protein presence இருக்குது on the surface of RBCs in majority of humans.
This protein is similar to protein present in rhesus monkey. ஸோ மங்கியில் இருக்கிற அந்த ப்ரோட்டீனும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ப்ரோட்டீன் சிமிலராக இருக்குது. ஹென்ஸ் த டேர்ம் ஆர்ஹெச். ரீசஸ்லேருந்து வந்தது தான் ஆர்ஹெச்ங்கிறது. இண்டிவிஜுவல் ஹூ கேரி தி ஆன்டிஜன் டி on the surface of red blood cells are called Rh positive, and the individuals who do not carry antigen D are Rh negative. So this is the difference. Rh positive க்கும் Rh negative க்கும் ப்ரெசன்ஸாக இருந்தது அந்த டி ஆன்டிஜன்னா RH பாசிட்டிவ், ஆப்சன்ஸாக இருந்தால் RH நெகட்டிவ். RH ஃபேக்டர் கம்பேட்டபிலிட்டி இஸ் ஆல்சோ செக்ட் பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ பிளட்டை வந்து ஒருத்தர்கிட்டேருந்து பிளட்டை எடுத்து இன்னொருத்தருக்கு செலுத்தும் போது இந்த RH ஃபேக்டர் கண்டிப்பாக பார்க்கணும். when a pregnant woman is RH negative and fetus is RH positive, incompatibility is observed. ஸோ ஃபீட்டஸ்க்கு வந்து RH பாசிட்டிவ் இருக்குது அண்ட் மதருக்கு வந்து RH நெகட்டிவாக இருந்ததுன்னா மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்? டியூரிங் த ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி RH negative antigens of the fetus does not get exposed to the mother's blood as both their blood are separated by placenta. ஸோ ஃபஸ்ட்டு டைம் கேரி பண்ணும்போது மதருக்கும் அந்த ஃபீட்டஸுக்கும் வந்து ஒரு செப்பரேஷன் இருக்குது பிளாசென்டா மூலயமா. however small amount of fetal antigen become exposed to mother's blood during the birth of first child. ஸோ ஃபஸ்ட்டு சைல்டு பிறக்கும்போது என்னென்னா கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் வந்து ஃபீட்டல் ஆன்டிஜன் அது வந்து மதர் பிளட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. மதர்ஸ் பிளட் ஸ்டார்ட் டு சிந்தசைஸ் டி ஆன்டிபாடிஸ். ஸோ இமீடியட்டாக என்ன ஆகிடும்னா இந்த ஆன்டிஜன் எக்ஸ்போஸ் ஆனதுமே மதர்ஸ் பிளட்டில் டி ஆன்டிபாடிஸ் செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் டியூரிங் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸ் RH antibodies ஃப்ரம் மதர் enters the fetal circulation and destroys the. ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருது. இப்போ செகண்டில் வரும்போது என்ன சப்சிக்வெண்ட்டாக என்ன டெஸ்ட்ராய்ஸ் தி ஃபீட்டல் RBCs. ஸோ இது வந்து உள்ளே இருக்கும். சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். This becomes fatal to the fetus because the child suffers from anemia and jaundice. இதனால் என்ன ஆகிடுதுன்னா சைல்டு அனிமிக் கண்டிஷனுக்கு தள்ளப்படுது அண்ட் ஜாண்டிஸும் வந்துடுறது. திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். This condition can be avoided by administration of anti-D antibodies to the mother immediately after the first childbirth. ஸோ ஃபஸ்ட் சைல்ட்பர்த்துக்கு அப்புறமே இமீடியட்டாக ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறத மதருக்கு செலுத்தினதும் இந்த செகண்ட் சைல்டு பர்த்தும் போது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். கோஆகுலேஷன்னா உறையிறது. பிளட் எப்படி கிளாட் ஆகுது. இஃப் யூ கட் யுவர் ஃபிங்கர் ஆர் வென் யூ கெட் யுவர் செல்ஃப் ஹர்ட் யுவர் wound bleeds for some time after which it stops to bleed. ஓகே, கையில் கட் ஆச்சுனாக்கா கொஞ்சம் நேரம் ரத்தம் வருதை பார்ப்போம், அப்புறம் தானாகவே ரத்தம் வருது நின்று போயிடும். This is because the blood clots or coagulates in response to trauma. ஸோ இது வந்து ரத்தம் கிளாட் ஆகிறதுனால நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. தி மெக்கானிசம் பை விச் எக்ஸசிவ் பிளட் லாஸ் இஸ் ப்ரிவெண்டட் பை த ஃபார்மேஷன் ஆஃப் கிளாட் இஸ் கால்ட் பிளட் கோஆகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட். ஓகே, ஸோ இப்போ பிளட் இந்த மாதிரி கோஆகுலேட் ஆகிறதுனால ஃபர்தராக பிளட் லாஸ் ஆகிறது தடுக்கப்படுறது. ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிளட் கோஆகுலேஷன் ஷோன் இன் 7.3. ஸோ பிளட் கோஆகுலேஷன் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம 7.3 ஃபிகரில் பார்க்குறோம். இந்த கிளாட்டிங் ப்ராசஸ் பிகின்ஸ் வென் எண்டோத்தீலியம் ஆஃப் த பிளட் வெசல் இஸ் டேமேஜ். ஸோ எப்போ வந்து கிளாட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னா எண்டோத்தீலியம் ஆஃப் த பிளட் வெசல் டேமேஜ் ஆகுது அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ இன் இட்ஸ் வால் இஸ் எக்ஸ்போஸ் டு தி பிளட். ஸோ அதனோட வால் வந்து பிளட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. பிளேட்லெட்ஸ் adhere to the collagen fiber in the connective tissue and release substances that form the platelet plug. ஸோ பிளேட்லெட் இருக்கு இல்லையா, அது வந்து adhere to the collagen ஃபைபரோட அடியர் ஆகுது, ஒட்டிக்கிறது. அண்ட் ஸ்டார்ட் என்ன ஆயிடுதுனாக்க ரிலீஸ் தி சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம், அது வந்து சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுறது. அதுக்கு பேர் பிளேட்லெட் plug which provides the emergency protection against blood loss. ஓகே, அந்த ப்ளக்கு வந்து ஃபார்ம் ஆகிறதுனால blood loss தடுக்கப்படுறது. கிளாட்டிங் ஃபேக்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் தி கிளம்ப்டு பிளேட்லெட்ஸ். ஸோ சேர்ந்துருக்குல பிளேட்ஸஸ் அப்படியே கேதராக இருக்கும்போது அதுலேருந்து கிளாட்டிங் ஃபேக்டருங்கிறது ரிலீஸ் ஆகுது. ஆர் டேமேஜ் செல் மிக்ஸ் வித் தி கிளாட்டிங் ஃபேக்டர் இன் தி பிளாஸ்மா. ஓகே, ஸோ இந்த பிளேட்லெட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த கிளாட்டிங் ஃபேக்டருங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ப்ரோட்டீன் கால்ட் ப்ரோத்ராம்பின் இஸ் கன்வெர்டட் டு இட்ஸ் ஆக்டிவ் ஃபார்ம் கால்ட் த்ராம்பின்
in the presence of calcium and vitamin K. ஸோ கால்சியமும் உடம்புல இருக்குது, விட்டமின் கேவும் நம்ம உடம்புல இருக்குது. இது ரெண்டும் இருந்தால் தான் ப்ரோத்ராம்பின்கிற அந்த ஒரு கெமிக்கல் என்ன ஆகுதுனாக்க அது வந்து த்ராம்பினாக மாறுறது. ஓகே, அது மாறுறதுக்கு கால்சியமும் விட்டமின் கேவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த த்ராம்பின் அப்படி உருவானதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தோன்னா, த்ராம்பின் ஹெல்ப்ஸ் இன் கன்வர்ஷன் ஆஃப் ஃபைப்ரினோஜன் டு ஃபைப்ரின் த்ரெட்ஸ். ஃபைப்ரினோஜன் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை த்ரெட்டாக நீட்டமாக ஃபைப்ரின் த்ரெட்ஸாக மாற்றுறது. த்ரெட்ஸ் ஆஃப் ஃபைப்ரின்ஸ் பிகம் இன்டர்லிங்க்டு இன்டு எ பேட்ச் தட் ட்ராப்ஸ் பிளட் செல்ஸ் அண்ட் சீல்ஸ் தி இன்ஜியோர்டு வெசல். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு மாதிரி இருக்கிற இழையாக இருக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே பிளட்டு வெளியில் வருதை அப்படியே தடுக்கிறது. சீல்ஸ் தி இன்ஜியோர்டு வெசல். ஸோ அப்படியே சீல்னா மூடுறது. இன்ஜூர் ஆன அந்த வெசலை அப்படியே மூடி அன்டில் த wound ஹீல் ஆகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறது. ஆஃப்டர் சம் டைம் ஃபைப்ரில்ஸ் கான்ட்ராக்ட் ஸ்குவீசிங் அவுட் எ ஸ்ட்ரா கலர்ட் ஃப்ளூயிட் த்ரூ எ மெஷ்வர் கால்ட் சீரம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இதுங்க வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைப்ரில்ஸ் கான்ட்ராக்ட் ஆனதும் ஸ்ட்ரா கலர்ட் ஃப்ளூயிட் ஊஸ் அவுட் ஆகுது. அதுக்கு பேர் சீரம்னு பேர். ஹிப்பாரின் இஸ் அன் anticoagulant. ஹிப்பாரின் produced in small quantities by mast cells of connective tissue which prevents coagulation in small blood vessels. ஸோ ஹிப்பாரின் அது ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஸ்மால் குவான்டிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸுக்கு பேர் மாஸ்ட் செல்ஸ் தான் ஹிப்பாரின்ங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறது. இட் ப்ரிவென்ட்ஸ் coagulation in small connective tissue which prevents coagulation in small blood vessels. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னாக்க ஸ்டிமுலஸ் டிஷ்யூ டேமேஜ். ஓகே, ஸ்டிமுலஸ் டிஷ்யூ டேமேஜ் மசில் ஸ்பாசம் பிளேட்டல் பிளக் ஃபார்மேஷன். இந்த தியரியில் படித்தது இந்த பிக்டோரியல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். ப்ரோத்ராம்பின் கன்வெர்டட் டு த்ராம்பின் ஆக்ட்ஸ் as an enzymatically on fibrinogen. Fibrinogen forms threads of fibrin and finally fibrin threads at the damaged site traps blood cells and platelets. ஸோ இது அப்படியே ஏரோ போட்டு இது பிக்டோரியல் ஃபார்ம் ரெப்ரசன்டேஷன் மஸ்ட். ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோஆகுலேஷன் ஆஃப் பிளட்ன்ற கொஸ்டின் வந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரா பண்ணி தான் ஆகணும். காம்போசிஷன் ஆஃப் லிம்ப் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, about 90% of the fluid that leaks from capillaries eventually seeps back into the capillaries and the remaining 10% is collected and returned to the bloodstream by means of series of tubules known as lymph vessels or lymphatics. Okay, what they are telling here, composition of lymph and இப்போ blood பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ lymph and its functionsக்கு வரும். 90% of the fluid. ஸோ கேபிலரிஸ்லேருந்து வெளியில் வர 90% ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே திருப்பி சில அங்கேயே போயிடுது. seeps back into capillary and remaining 10% is collected returned to the blood stream. ஸோ 90% போயிடுறது, ரிமைனிங் 10% என்ன blood streamல கலெக்ட் ஆகுது by means of tubules known as lymph vessels or lymphatics. The fluid inside the lymphatics is called lymph and the fluidக்கு பேர் lymph. Lymphatic system consists of complex network of thin walled ducts, filtering bodies, lymph nodes, lymphatic vessels. ஸோ லிம்ஃபில் வந்து என்னென்ன இருக்குன்னா lymphatic vessels இருக்குது and lymph nodes இருக்குது and large number of lymphocytic cell concentration in various lymphoid organs. Lymphatic vessels have smooth walls that run parallel to the blood vessels in the skin. ஸோ ஸ்கின்னில் பார்த்தோம்னாக்க அந்த blood வெசலோட கூடவே லிம்ப் வெசலும் ரன் ஆகிட்டுருக்கோம். ஓகே, அலாங் தி ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக். மெயினாக ரெஸ்பிரேட்டிவ் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் கூடவே போகும் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். தீஸ் வெசல்ஸ் சர்வ் ஆஸ் ரிட்டர்ன் டக்ஸ் ஃபார் த ஃப்ளூயிட்ஸ் தட் ஆர் கண்டினியூலி டிஃப்யூசிங் அவுட் ஆஃப் த பிளட் கேபிலரிஸ் இன்டு தி பாடி டிஷ்யூஸ். அந்த கேபிலரிஸ்லேருந்து கண்டினியூஸாக அந்த ஃப்ளூயிட்லாம் ட்ரெயின் ஆகி வெளியில் வருது எல்லாத்தையுமே
திருப்பி திருப்பி கண்டினியூஸாக வரதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா ரிட்டன் ரிட்டன் அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தி எண்ட் ஆஃப் த வெசல் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 7.4. ஸோ த டேமேஜ் ஆஃப் டிஷ்யூ ஃப்ளூயிட் இன்டு எ லிம்ஃப் வெசல், இதுதான் அந்த பிக்சர். ஓகே, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இதில் லிம்ஃப் வெசல் ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட் டேமேஜ் ஆகுது, லிம்ஃப் வெசல். ஓகே, வால்வ் இந்த லிம்ஃப் வெசல் வால்வ். Lymph fluid must pass through the lymph nodes before it is returned to the blood. ஸோ பிளட்டு ஃபஸ்ட்டு போய் சேர்கிறதுக்கு முன்னாடி இந்த லிம்ப் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, லிம்ப் நோட்ஸுக்கு போகணும். த லிம்ப் நோட்ஸ் that filter the fluid from lymphatic vessel of the skin are highly concentrated in the neck, inguinal, axillaries, respiratory and digestive tracts. ஸோ இந்த ரீஜனில் lymphatic vessel வந்து highly கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. தி lymph fluid flowing out of the lymph nodes flow into large collecting ducts, okay, which finally drains into larger veins that runs beneath the collarbone, the subclavian vein, and is emptied into the bloodstream. ஸோ இந்த ரீஜனில் கலெக்ட் ஆகி கடைசியில் பிளட் ஸ்ட்ரீமில் அப்படியே கலந்துருது. நேரோ பேசேஜ் இந்த லிம்ப் நோட்ஸ் ஆர் நேரோவாக இருக்கிற பேசேஜுக்கு பேர் சைனோசாய்ட்ஸ் that are lined with macrophages. The lymph nodes successfully prevent the invading microorganism from reaching the bloodstream. ஸோ bloodstreamக்குள்ளே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கூட வந்து என்ட்ரு ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும். செல்ஸ் ஃபவுண்ட் இன் லிம்ஃபாட்டிக்ஸ் ஆர் தி லிம்ஃபோசைட்ஸ். ஸோ இதில் லிம்ஃபாட்டிக்ஸில் இருக்கிற செல்ஸுக்கு பேர் லிம்ஃபோசைட்ஸ். லிம்ஃபோசைட்ஸ் கலெக்டட் இன் தி லிம்ஃபாட்டிக் fluid are carried via arterial blood and are recycled back to the lymph. Fats are absorbed through lymph in the lacteals present in the villi of the intestinal wall. Intestinal wall finger like projections இருக்கும், அதுக்கு பேர் வில்லைன்னு பேர். ஃபேட்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் ஆகுது இந்த ரீஜனில். blood vessels, arteries, veins and capillaries. Next comes 7.2 blood vessels. The vessels carrying the bloods are of 3 types. ஸோ பிளட்டு எடுத்துன்னு போகிய வெசல் பேர் வந்து ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரி. 3 டைப்ஸாக அதை பிரிக்கலாம். தி வெசல்ஸ் ஆர் ஹாலோ ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹாவ் காம்ப்ளெக்ஸ் வால் சரௌண்டிங் தி லியூமன். ஸோ ஹாலோவாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் வால் இருக்கும். தி பிளட் வெசல்ஸ் இன் ஹியூமன் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 3 லேயர்ஸ்: tunica intima, tunica media, tunica externa. ஸோ 3 லேயர், ஒன் பிலோ தி அதராக எழுதிக்கணும். tunica intima, tunica media and tunica externa. தி இன்னர் லேயர் tunica intima or tunica interna supports the vascular endothelium. The innermost layer supports endothelium. Middle layer tunica media is composed of smooth muscle and extracellular matrix which contains protein elastin. ஸோ இன்பிட்வீன் லேயருக்கு வந்து எலாஸ்டின்ற ப்ரோட்டீன் இருக்குது. Contraction and relaxation of the smooth muscles result in vasoconstriction and vasodilation. The outer layer tunica externa or tunica adventitia is composed of collagen fiber. Structure of blood vessel is illustrated in 7.5 ஃபிகரில். ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் blood vessel கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தது 3 லேயர், 3 லேயரோட ப்ரெசன்ஸ் என்னென்னு பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த அவுட்டர் லேயர்னு பார்த்தோன்னாக்கா கொலாஜின் ஃபைபர், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மிடில் லேயர், அப்புறம் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆர்ட்ரிஸ். blood vessels that carry blood away from the heart are called arteries. இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். blood ஹார்ட்லேருந்து வெளியில் மற்ற ஆர்கன்ஸுக்கு கொண்டு போகக்கூடிய blood vesselsக்கு பேர் ஆர்ட்ரிஸ்னு பேர். ஆர்ட்ரிஸ் யூஸ்வலி லை டீப் இன்சைட் தி பாடி. ஸோ மேலே வந்து ஈஸியாக தெரியாது, கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டீப்பாக இருக்கிறது தான் ஆர்ட்ரிஸ். வெயின் தான் சூப்பர்ஃபிஷியலாக தெரியும். தி வால்ஸ் ஆஃப் த ஆர்ட்ரிஸ் ஆர் திக், நான் கொலாப்சபிள் டு வித்ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர். ஸோ எல்லா ப்ரெஷரும் தாங்கக்கூடிய மாதிரி அமைப்பு இருக்கும். வால்வ்ஸ் ஆர் ஆப்சண்ட் அண்ட் ஹேவ் எ நேரோ லூமன். வால்வ்ஸ் கிடையாது. ஸோ வெயின்ஸில் இருக்கும். ஆல் ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ எல்லா ஆர்ட்ரிஸுமே ஆக்சிஜனேட்டட் பிளட், தட் இஸ் பியூர் பிளட் தான் கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. லார்ஜஸ்ட் ஆர்ட்ரி தி அயோர்டா branch into smaller arteries and culminates into the tissues as feed arteries. Okay, in the tissue of arteries branches into arteries. So arteriesலேருந்து வர குட்டி குட்டி பிரான்ச்சஸ்க்கு பேர் ஆர்டீரியோல்ஸ்னு பேர்.
As blood enters an arteriole, it may have a pressure. So blood arteriole அதை குட்டியூண்டு அந்த பிரான்ச்சுக்கு என்ட்ரு ஆகும்போதே ப்ரெஷர் பார்த்தா 85 mm mercury, but as it leaves and flows into capillaries, the pressure drops to 35 mm mercury. Okay, ஸோ என்ட்ரு ஆகும்போது ஹையர் ப்ரெஷராக இருக்குது அண்ட் கேபிலரி ரீச் பண்ணும்போது லோவாக இருக்குது, ப்ரெஷர் 35 தான் இருக்குது. Arterioles are small, narrow and thin walled which are connected into the capillaries. So arteriesலேருந்து குட்டி குட்டி branches were arterioles and arterioles opens into capillaries. Small sphincter lies at the junction between the arterioles and capillaries to regulate the blood supply. Arteries do not always branch into arterioles. They can also form anastomoses. Okay, எப்போவுமே இந்த arteries வந்து arterioles தான் branch ஆகணும் இல்லை, அனஸ்டமோசிஸ் அப்படிங்கிறதும் அது ஃபார்ம் ஆகலாம். அனஸ்டமோசிஸ்ங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க, தீஸ் ஆர் கனெக்ஷன்ஸ் ஆஃப் ஒன் பிளட் வெசல்ஸ் வித் அனதர். டைரெக்டாகவே கனெக்ஷன் இருக்குது, ஒரு பிளட் வெசலே இன்னொரு பிளட் வெசல் கனெக்ட் ஆகுது. they provide alternate route of blood flow if the original blood vessel is blocked. ஸோ ஒரு பிளட் வெசல் பிளாக் ஆகிடுதுனாக்க ஆல்டர்னேட்டாக ஃப்ளோ ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், arteries in the joints contain numerous anastomosis. This allows blood to flow freely even if one of the arteries closes during bending of joints. Okay, ஒரு arteries bend ஆகி க்ளோஸ் ஆகிடுது அப்படின்னா கூட ஃபர்தராக blood flow-வை இனிஷியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கம்ஸ் capillaries. Capillary beds are made up of fine network of capillaries. Capillaries are thin walled and consist of single layer of squamous epithelium. ஸோ சிங்கிள் லேயர் தான் ஸ்குவாமஸ் எபித்தீலியமால் ஆகியிருக்கு. டியூனிகா மீடியா அண்ட் எலாஸ்டின் ஃபைபர்ஸ் ஆர் டோட்லி ஆப்சன்ட். டியூனிகா மீடியாவும் கிடையாது, எலாஸ்டின் ஃபைபர்ஸும் கிடையாது. கேப்லரி பெட்ஸ் ஆர் தி சைட் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ. ஸோ மெட்டீரியல்ஸ் எந்த ரெண்டுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. தி வால் ஆஃப் த கேபிலரிஸ் ஆர் கார்டட் பை செமிலூனார் வால். ஸோ ஹியர் வால்வ்ஸ் இருக்குது, ஆர்டரிஸில் கிடையாது. The blood volume in the capillaries is high but the flow of blood is slow. ஸோ blood volume நிறையா இருக்குது, பட் flow of blood இருக்கு இல்லையா, ஸ்லோவாக தான் போகும். மிக்சர் blood is present in the capillaries, that is oxygenated and deoxygenated ரெண்டும் கலந்துருக்கும். அந்த மாதிரி blood தான் கேபிலரிஸில் இருக்கும். Capillary bed may be flooded with blood or may be completely bypassed depending on the body conditions in a particular organ. Next comes veins. Veins have thinner walls and a larger lumen and hence they can be easily stretched. So veins நல்லா stretch பண்ணலாம். thin walls தான், elasticity மாதிரி இருக்கும். they carry deoxygenated blood except pulmonary veins. ஸோ முக்கால்வாசி veins எல்லாமே deoxygenated blood, that is impure blood தான் கேரி பண்ணும். except pulmonary vein, blood pressure is low and lumen has a wide wall with is collapsible. So blood pressure ரொம்ப கம்மியாக இருக்கும். tunica media is thinner in vein than in arteries. Unidirectional flow of blood in vein is due to the presence of semilunar valve that prevents the backward flow of the blood. So here valves are present, veins தான் valves இருக்கும். ஸோ backward flow தவிர்க்கப்படுறது. Blood samples are usually taken from veins rather than artery because of low pressure in the veins. ஸோ லோ ப்ரெஷராக இருக்கிறதுனால blood யூஸ்வலாக நம்ம வெயின்ஸ்லேருந்து தான் கலெக்ட் பண்ண முடியும், ஆர்ட்ரிஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாது. Coronary blood vessels. We'll see in the next session. Thank you.